ம் ம் இப்போ போது பத்தியா சைடா கை கை டைட்டாக பிடிக்கணும். டைட்டாக பிடிச்சா தான் நறுக்கும். டைட் பண்ணணும். கையை டைட் பண்ணால் தான் நறுக்கும். இவ்வளோ கஷ்டப்படுற அப்படியே அழுங்காமல் நறுக்கும். பெரிய 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 நல்லா வைக்கலாம். மணி பர்ஸ்லாம் வச்சுக்கலாம் அருமையாக. டேப் ஓட்டியிருப்பாங்க பாரு. அது என்ன டேப் ஓட்டியிருக்கு தெரியலையா? இது என்ன டேப் ஓட்டியிருக்குது? இது என்ன? இது என்னது? அது இல்லை, அது ஸ்டிக்கரு. இங்கே ஒட்டி இருக்கிறது தான் டேப்பு. அதை கத்திரிக்கோலை கட் பண்ண அந்த டேப்பு அங்கே. இப்போ தோற ஓப்பன் பண்ண இங்கே போகணும் இல்லையா? அடுத்தியா? அதான் பிடிச்சி கழட்டுறதுக்கு தான் இது. எல்லாமே கழட்டுறதுக்கு தான் ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. மேல் பக்கமாக பிடிச்சி இழுக்கணும். போய் சிம் எடுத்துக்கிட்டு வா. அந்த ஃபோன்லேருந்து சிம் எடுத்துக்கிட்டு வா. சிம் எடுத்துக்கிட்டு வந்து போட்டலாம். சிம் எடுத்துக்கிட்டு வா. அங்கே பிரிக்கக்கூடாது. இங்கே பிரிக்கிறதுக்கு இங்கே ஒட்டியிருப்பாங்க பாரு. அப்படியேவும் எடுத்துக்கலாம். இல்லை பிரிக்கலாம். சரி அப்படியே கூட. சரி சிம் எடுத்துக்கிட்டு வா. இன்னும் இல்லை தெரியலையே. அங்கே மேலே தான் இருந்துச்சு. கழட்டு பின்னாடி கழட்டு கவர. நீங்கள் இந்த ஓட்டையை பிடிச்சி கழட்டு. அதெல்லாம் உடையாது. அதுக்கு தான் அந்த பக்கம் அந்த அதில் தான் அதுக்கு தான் அந்த கேப்பு நம்பணும் சைடில் விட்டு. இங்கே இப்படி இது ஃபுல்லாக பண்ணணும். கழட்டு. இங்கே இந்த விரல் விட்டு நாவான் எங்கே இந்த ஃபோனுக்கு எங்கே பேட்ரி காணா? சும்மா வெளில அப்படிலாம் நிறுத்தக்கூடாது. பின்பக்கம் இழுக்கணும். இழுத்துனா நான் கழட்டு. பேட்ரி எங்கே அந்த ஃபோனுக்கு? புது ஃபோனுக்கு காணாமே. அது அங்கே இருக்க மாட்டேருக்குது. அந்த பக்கம் கழட்டு. அந்த பக்கம் இல்லையே. ஹெட்ஃபோன் தான் இருக்குது. ஹெட்ஃபோன்லாம் தராங்க. பரவாயில்லையா? எல்லா பொருளும் இருக்குதுல்ல. எல்லாம் சரியாக போச்சு. பேட்ரி பிக்கக்கூடாது. பிரிக்கணும். பிரிக்கிறது வேறு, பிக்கிறது வேறு. இப்போ இந்த ஃபோனுக்கு கழட்டு. இதுக்கும் அதே மாதிரி இந்த இதில் பின்னாடி இருக்கும் பாரு. இதில் விட்டு கையை நகத்தை வச்சு தூக்கணும். அது அப்படி தான் இருக்கும். தூக்கு கழட்டிக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக. சிம் ஒன்றில் எடுத்து போடு.
இங்கே தான் கிடக்குது சிம், இங்கே கிடக்குது. இதா அந்த ஃபுல் சிம்முங்க, ஃபுல்லு முழுசுங்க சிம்முங்க. அதுக்குள்ளே இங்கே கழட்டி இங்கே தூக்கி போட்டியா? இங்கெல்லாம் எங்கள் போகல. அது குறி போட்டிருக்கிற அளவுக்கு போடு. குறி அந்த பக்கம் போட்டிருக்கோம், அந்த அம்பு குறி அப்படி தான் போடணும். அப்படி தான் இது உள்ளே வச்சு போடணும். இது உள்ளே வைக்கணும். அது உள்ளே வச்சா தான் அது இந்த குறிக்கு தகுந்த மாதிரி தான் போடணும். இந்த குறி மூலம் இந்த குறி இந்த குறிக்கு தகுந்த மாதிரி இந்த குறி இருக்குதுல்ல, இந்த மூளை, அந்த மூளைக்கு தகுந்த மாதிரி தான் போடணும். இப்படி தான் வச்சு இந்த மூளைக்கு மேட்ச் ஆகும். எல்லாம் இப்படி தான் வரும். இந்த பக்கம் அப்போ அப்படியே போடும். இந்த பக்கம் திருப்பி இந்த மூளை அந்த வெட்டி இருக்குதுல்ல, இந்த மூளை அந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் இது இப்படி போகணும். திருப்பி போட்டுனா கரெக்டு தான். அது கரெக்டு தான். சிம்மு திருப்பிக்கலாம் மொத்தமாக. அது அப்படி தான் இருக்கும். ஃப்ரீயாக தான் இருக்கும். அது விழுந்துட்டு அது திருப்பி அப்படியே வச்சு அப்படியே திருப்பி கீழே விழுறதுக்குள்ளே அங்கே கொண்டு போய் அங்கே வாங்க. திருப்பணும் அந்த பக்கம். இல்லை ஃபுல்லாக திருப்பணும். அது மேலே வரணும். இப்போ இதை அப்படியே வச்சு அங்கே போட்டுறணும். சிம்மு ஒன்று இங்கே போட்டிருக்குன்னு பாரு. ஒன்று இது 1ல் போட்டுரு. நேராக முனை நேராக பிடிச்சி உள்ள நேராக பிடிக்கணும். ஒன்றையும் இரு, அப்படியே இரு. நான் பிடிக்கிறேன், நீ போடல. நீ பிடிக்கிற போய் பிடிக்கவும் தெரியாது. கை தான் இங்கே கேமராவில் போகுது. எங்கே தெரியுது? நான் போட்டால் கரெக்டாக தான் நிற்கிது. அது இதெல்லாம் கரெக்ட். இதெல்லாம் போட்டு பழக்கணும். ஒரு நாள் கூட போட்டதே இல்லை. வந்து நேராக போய் நின்றுக்குது. அந்த 3 நேரம் அண்ணாச்சி போட்டு சொல்லிட்டு அப்படி போட்டாலும் ஒன்று தான், இப்படி போட்டாலும் இப்படி வச்சு இப்போ அழுத்தி பேச நல்லா இருக்குது இல்லை. அவ்வளோதான். எங்கே பேட்ரி? கவருங்க. தெரிஞ்சு அதை பிடிச்சி போடணும் சொன்னால் போகுது. எனக்கு இப்போ தெரியுது. நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. சார்ஜ் இருக்கும் பேட்டரியில் ஃபுல்லாக. பேசு. இங்கிலீஷ் வேணுமா தமிழ் வேணுமா? எனக்கு தமிழ் வையப்பா. தமிழ் வச்சு தமிழ் அதுக்கு அர்த்தம் என்னன்னு புரியாது. அர்த்தம் தெரியலனாலும் நான் போடுறதுக்கு மட்டும் இருந்தால் போதும். பேர் மட்டும் வந்தால் போதும். பேர் அது இங்கே வேறையெல்லாம் பண்ணுறேன்னா நான் பேர் தமிழ் பண்ணிக்கலாம். பேர் தான் தமிழ் பண்ணணும். ஃபோன் இங்கிலீஷ் தான். ஃபோன்லேயே எல்லாமே தமிழ்லேயே வச்சுக்கலாம். எல்லாம் வந்துடுச்சு. போதும் இல்லைங்கம்மா. வேணும் வந்துடுச்சு பாரு. செல்வான் என்னன்னு செல்வான்னா பிஎஸ்என்எல். கான்டாக்டு மெசேஜ் எங்கே இருக்குது? மெசேஜ் ஏதோ மெசேஜ் வந்துருக்குதா? ஏதோ வந்திருக்குது. யூ ஹேவ் இஷ்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏபிஏ டுவார்ட்ஸ் ஏதோ வந்திருக்கு. வேறு சிம்மில் இருந்த மெசேஜ். அவ்வளோதான். என்ன சொல்லமுடியாது. அப்புறம் இதில் ஸ்பீக்கர் வரும். ஸ்பீக்கர்னால் பாட்டு போடுறதுக்கு ஒன்று இருக்குமே. மெமரி கார்டில் இல்லையா? இருக்குது. மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அந்த மெமரி கார்டு அந்த ஃபோன் இன்னொரு ஃபோனில் இருக்குது. பழசு ஒன்று கிடக்குது. பாட்டு நிறையா ஏற்றிக்கிட்டு போய் பண்ணியும் பாட்டு கேட்கலாம். எஃப்எம் ரேடியோ போடும். அப்புறம் கொடைக்கானல் எஃப்எம் வரும். எவ்வளவு? சரி நான் போகிறேன் காட்டுக்கு. அவ்வளோதான். அங்கே போன கண்ணாடியில் தெரியல. இங்கே தான் பார்க்கணும். நீ இங்கே பார்க்கக்கூடாது. இங்கே தான் பார்க்கணும். கேமராவை தான் பார்க்கணும். டியூன் ஆகுது. இந்த ஃபோன் போட்டு சார்ஜ் போட்டால் ஒரு மாதத்துக்கு மேலே வரும். நோ சேனல்ஸ் ஃபவுண்டுன்னு வருது. ஒரு ஆப்ஷன்ஸில் போயிட்டு மேனுவல் டியூனிங்கில் போயிட்டு நீ இன்னுமே என்ன பண்ணுறதுலாம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. போதும் இரு ஒரு நிமிஷம் இரு. போகிறேன். டைம் ஆகுது எனக்கு. சந்தைக்கு போகிறதுக்கு வரணும். ஒரு சரி செட் ஃப்ரீக்வன்சி தெரியுதா? 100.5.
KODAI. எங்கே அந்த இது அது வேலை செய்யும். நான் என்ன பண்ணுறது? இன்னும் பாட மாட்டேங்குது. குறக்குறங்குது. சரி, குறக்குறன்னு வரக்கூடாதே. இதில் பாடலையே, என்னமாச்சே? நேரம் கொடுக்கணும். ஆடியோ ஆஃபு. என்னன்னு தெரியலையே, பாடலையே. சரி, அது செட் ஆக மாட்டேங்குது. சரி, அப்புறமா பார்த்துக்கலாம். சரி, வச்சு ஆஃப் பண்ணிடுறாங்க.